தேச துரோக வழக்கில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமக்காக யாரும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இளைஞர் உலகத்துக்கு, மாணவர் உலகத்துக்கு தெரிய வேண்டும். ஈழத்தில் இனக்குலை, இதயத்தில் ரத்தம் என்ற குறுந்தட்டை லட்சக்கணக்கில் தயாரித்து அன்றைக்கு ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் கொண்டு போய் கொடுத்தேன். இப்பொழுது ஈழத்தில் நடப்பதை மூடி மறைக்க சர்வதேச சதி நடக்கிறது. ஜெனீவாவில் சதி நடக்கிறது. அங்கே ஒரு சில தமிழர்களை, சம்பந்தன் போன்றவர்களை வைத்துக்கொண்டு இங்கே ஈழத்தமிழர்களுக்கு குரல் கொடுக்கிறவர்களையும் கூட குற்றஞ்சாட்டுகிற அளவுக்கு நிலைமை படுமோசமாகிவிட்டது. உண்மைகள் வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஜாமீன் போடவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, தலைமை நிர்வாகிகளுக்கு திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன், ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் கூட இதற்காக நடத்தக்கூடாது. எந்த இடத்திலும் பொதுமக்களுக்கோ போக்குவரத்துக்கோ எந்த இடையூறும் செய்யக்கூடாது. இந்த நான் கைதானதுக்கு பிறகு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது வழக்கமாக அரசியல் கட்சிகள் செய்கிற சிலெல்லாம் வழக்கமான வேலை என்ற குற்றச்சாட்டுக்கு நாம் ஆளாகக்கூடாது. எனவே எந்த இடத்திலும் எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்த தேவையில்லை. வேலிக்கருவிலைகளை, சீமக்கருவிலை அகற்றுகிற வேலைகளில் ஈடுபடுங்கள். அதே நேரத்தில் என்னை பார்வையாளராக யாரும் பார்க்க வர வேண்டாம்.